ஒன் இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறந்த தளபதியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை நாளைக்கு தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்னாலே மகாத்மா காந்தி, நேதாஜி ஒரு சேஞ்சுக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரும்போது ஒரு ராஜாவை எதிர்த்து போராடினார். அந்த ராஜாவை பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போக அந்த ராஜாவோட தளபதியை பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜாவான புலிதேவரோட தளபதி தான் நம்ம ஒண்டி வீரர். இந்த ஒண்டி வீரரை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் டீட்டெயிலாக. இந்த ஒண்டி வீரர் வந்து திருநெல்வேலியில் பிறக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறாரு. பட் அஃபிஷியல் டேட் வந்து எதுவுமே இல்லை. அது காரணம் என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவரோட பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து தீயில எரிச்சுக்கிறாங்க. லிட்ரலி இந்த மனுஷனோட சாதனை எல்லாத்தையுமே எரிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் பண்ண செய்கை அந்த மாதிரிங்க தரமான செய்கை, ஒண்டி வீரோட செய்கை இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒண்டியான வீரர் தாங்க இந்த ஒண்டி வீரர். இந்த ஒண்டி வீரர் வந்து சின்ன வயசில் வந்து எல்லா வகையான போர்களையும் முறைப்படி கற்றுக்கிட்ட ஒரு வீரர் தான் இவர். லேட்டர்லாம் வந்து பார்த்தா இவர் வந்து நம்ம புலிதேவரோட படையில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீரத்தை காட்டி தளபதியாக வந்து நிற்கிறாரு. ஒரு நைட்டுங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தா ஹைடெக்கான பீரங்கி வெப்பன்ஸ்லாம் இறக்கிக்கிறாங்க. யார் அழிக்க நம்ம பாலக்கியா இருக்கிறாரில் நம்ம புலிதேவரோட திருநெல்வேலி அழிக்கிறதுக்காக கைப்பற்றதுக்காக எல்லாமே வந்துக்கிறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சட்ட சபை போடுறாங்க, போடுறாங்க. எல்லாருமே அவங்களோட இதை சொல்கிறாங்க. புலிதேவர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இப்படி பண்ணலாம், ராவா போய் அழிச்சிடலாம் எல்லாத்தையும். அப்போ தளபதி நம்ம ஒண்டியவர் வந்து அல்ல வேணாம், நான் தனியாக போயிட்டு இது சிறப்பாக நான் முடிச்சுட்டு வரேன் அரசரே சொல்லி இது பண்ணுறாரு. எல்லாரும் டவுட் அடைகிறாங்க. பட்டு நம்ம புலிதேவர் என்னதான் டவுட்டாக இருந்தாலும் சரி உன்னால் முடியும் நான் நம்புகிறேன், போயிட்டு வா சொல்லி போகிறாரு. நம்ம ஒண்டி வீரர் வந்து பார்த்தா ராத்திரி தனியாக வந்து பிரிட்டிஷ் கேம்புக்கு போகிறாரு. பதுங்கி புல்லுக்குள்ளெல்லாம் பூந்து ஒரு நிழலாட்டம் போகிறாரு. இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு எங்கே வெப்பன்ஸ் இருக்குன்னு. ஒரு குதிரை வீரர் வந்து வராரு. அந்த டைம் வந்து ஒரு புல்குள்ளே இப்படி படுத்துக்கிறாரு. அந்த டைம் வந்து பார்த்தா இந்த குதிரைக்கு அந்த இது கட்டுவாங்க தெரியுமா, குதிரை ஓடாமல் இருக்கிறதுக்காக ஆணியை வச்சு கட்டி போடுவாங்களே, அந்த கட்டி போடுற மாதிரி அந்த இடத்துல இவர் வந்து ஃபுல்லாக தலை விரித்து இப்படி படுத்துக்கிறாருங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த போர் வீரர் இருக்கிறாருல, அந்த குதிரை வீரர், அந்த குதிரை வீரர் வந்து பார்த்தா பெரிய ஈட்டி அந்த இதை வச்சு டக்கு சுத்தியார் அடிக்கிறார். அந்த சுத்தியார் அடித்த இடம் வந்து ஓகே, இந்த கையில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் அவரோட ஆணி இறங்குது. அவர் வழியில் துடிக்கிறாரு. அவரால் முடியலை. ஆனாலும் என்னது, கத்துனா மாட்டிப்போம், மாட்டினா பிளான் ஸ்பாயில் ஆகிடும். இது எல்லாமே மனசில் வச்சுட்டு ஒண்டி வீரர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். அவர்கிட்ட இந்த அந்த வாழை எடுத்து அவர் கையை அவரே கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டாரு. அந்த வலியோட அவர் டர்பின் கட்டியிருந்தார். அந்த டர்பினை எடுத்து அந்த காயப்பட்ட இதில் இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. ரத்தம் வெளியே போயிட்டு ஃபுல்லாகவே அந்த துணி வந்து ரத்தமாகிடுச்சு. அதையும் அவர் பொருட்டு இல்லாமல் நான் கத்துனா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், நான் அவர் வழியை பொறுத்துட்டு அந்த கேம்புக்குள்ளே பூந்து அந்த மருந்து இருப்பது, அந்த மருந்து எல்லாத்தையும் தீ வச்சு எரிக்கிறாரு. மொத்த கேம்பையும் தலையும் டிஸ்ட்ராய் பண்ணி வெளியே வராரு. வெளியே வந்து ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா நீங்கள் சொன்னால் நான் முடிச்சுட்டு அவர் கை இப்படி காட்டும் போது எல்லாரும் அந்த சபையை வந்து மிரண்டு போகுது. என்னடா இவன் 2 கையோட போயிட்டு ஒண்டி கையோட வரானே சொல்லி ஒன்று சொன்னார். ஏங்க, அந்த பீரங்கி அந்த பிளான் சக்சீடாக இருந்தால் நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம். நான் ஒருத்தர் ரத்தம் சிந்தினால இப்போ இத்தனை பேர் ரத்தம் சிந்தாமல் நம்ம இருக்கோம். இதுவே எனக்கு போதும் சொல்லி அவரை வந்து இது பண்ணுறாரு. சொல்லப்போனால் 2022 ஆகஸ்ட் மாதம் வந்து இவர் நினைவு நாளை வந்து கொண்டாடுற மாதிரி சம்திங் ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க. தென் இவருக்காக வந்து ஒரு ஸ்டாம்பையும் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஸ்டாம்பையும். இந்த மனுஷனோட வீரத்தை நான் எப்படி நான் சொல்கிறது தெரிலங்க. ஏன்னா அதை நான் படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஊஸ் பம்ஸ் வந்துருச்சுங்க. ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளோ வீரமாக செயல்பட்டுக்கிறாருங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்னா நான் பண்ணுவேன், யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த மனுஷன் பண்ணார். அதனால சிறந்த தளபதி நான் சொல்லுவேன். புலிதேவருக்கு கிடைச்ச ஒரு சிறந்த தளபதி தான் இந்த ஒண்டி வீரர். இந்த ஒண்டி வீரரை வந்து பார்த்தா இவரோட இதனால தான் பிரிட்டிஷ்காரன் தெரிஞ்சு போச்சு. இவரோட மரணமும் ரொம்ப மோசமாக தாங்க இருந்துரு. அதே சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் இறந்தார், மோசமாக இருந்துரு. ஆனால் அந்த எல்லா வகையான பீரங்கியும் மருந்தும் ஆனால் வெப்பன் மருந்து எல்லாத்தையும் அவர் வந்து அழிச்சிட்டான், இது பண்ணார். அதனாலேயே அவரோட வீரத்தை இன்னமும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் இன்னமும் அது இது பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு தலைவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, வேறு ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, கமெண்ட்டில் தேவை செய்து சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நான் தெரிய வைக்கிறேன். எப்படிக்கு உங்களை விடைபெறுவது
உங்களின் லார்ட் லா டிஆர்எக்ஸ்.